சாய்ராம். எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேர என்னுடைய வாழ்த்துக்கள். வீட்டில் அசுப காரியங்கள் ஏதாவது நடந்தால் பிரசன்ன ஜோதிடம் பார்க்கலாமா குருஜி? அப்படி பார்க்க வேண்டும் என்றால் எத்தனை நாள் கழித்து பார்க்கலாம்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜோதிடம் பொதுவாக பார்க்குறதுன்னும் போது ஒருவர் ஏதாவது வீட்டில் ஒரு கெடுதல் நடக்குது, ஒருத்தர் மரணம் அடைச்சிட்டார் அப்படின்னா முதல்ல போயிட்டு அவருடைய ஜாதகத்தை வச்சு அவர் இறந்த திதியெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? எந்த திதியில் இறந்திருக்கிறார் அது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா திதியை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த வருஷாத்தியம் வரைக்கும் போகணும். அதாவது ஒரு வருடத்துக்கு 12 திதிகள். அந்த 12 திதியும் நீங்கள் அவருக்கு செய்யக்கூடிய மரியாதை தான் சிறப்பு. அதாவது அமாவாசை பண்ணணும்னு சொல்லுவாங்களா, அதை விட சிறப்பு இறந்த திதி என்னைக்கோ அன்னைக்கு நீங்கள் அவருக்கு உணவு வச்சு வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய பலன் இந்த குடும்பத்துக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா அந்த திதியை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் முதல்ல போய் தெரிஞ்சுக்கங்க. அதே போல் ஏதாவது அடைப்பு இருக்கா, அவர் இறந்ததுக்கு அடைப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. இந்த அடைப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த அடைப்புன்னா ஒரு விளக்கு வச்சு கும்பிட்றான்னு நினைக்கிறாங்க. அடைப்புன்னா அப்படி கிடையாதுங்க. ஒரு அடைப்பு வந்துருச்சுன்னா அது குடும்பத்துக்கு ஆகாத ஒரு சம்பவம். அப்போ என்னென்னா அந்த அடைப்பு ஒரு மாத காலம்னா 1 மாத காலம் அந்த வீடு பூட்டி தான் இருக்கணும். இதுதான் சாஸ்திரம் சொல்கிறது. அந்த வீடு எத்தனை நாள் அடைப்போ அத்தனை நாள் பூட்டிடணும். பூட்டிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அத்தனை நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கதவை திறந்து வீடை ஃபுல்லாக உப்பு தண்ணி வச்சு கழுவி தள்ளிட்டு ஒரு கணபதி ஹோமம் பண்ணிட்டு திருப்பி அந்த வீட்டுக்கு கூட்டி போகணும். இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான தோஷங்களும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைகளும் குடும்பம் நல்லாயிருக்கும். பொதுவாக பிரசன்ன ஜோதிடம் பார்க்கணும். இந்த ரெண்டுமே தெரியணுன்றக்காக எக்ஸ்பிளைனாக சொல்லிட்டேன். பொதுவாக பிரசன்ன ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜோதிடம் பார்க்கறது இந்த விஷயமா, அதாவது அந்த ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா 30 நாள் கழித்து நீங்கள் பார்க்கலாம். அதாவது மரணம் முடிஞ்சு ஒரு திதி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். ஓரளவுக்கு அந்த ஆத்மா எந்த நிலைக்கு போகும், இறந்த நேரங்கள் நல்லா இருக்கா, அது எதுக்குண்டான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிறப்பாக, அதாவது அந்த ஆத்மா வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. முதல்ல தெரிஞ்சுக்கிறது வேற, இப்போ தெரிஞ்சுக்கிறது வேற. ஓகேங்களா? இதுதான் அதோடைய ரகசியம். நல்லது நடக்கும். ஓகேங்களா? சாய்ராம்.